ஓகே. நம்ம இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இஃப் எல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இஃப் எல்ஸில் ஒரு கண்டிஷன் பாஸ் ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் இருக்கும் பை டிஃபால்ட், அது நம்ம போடணும். இஃப் கண்டிஷன் பாஸ் ஆச்சு அப்படின்னா இஃப் கண்டிஷனுக்கு உள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ, அதாவது இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா இஃப்க்குள்ள என்ன இருக்கோ அது வந்து ஒர்க் ஆகும். இஃப் ஒர்க் ஆகலை அப்படின்னா எல்ஸுக்கு போகும். இதுவே எல்ஸ் இஃப் இருந்தால் எல்ஸ் இஃப்குள்ளே போய் செக் பண்ணும். எல்ஸ் இஃப்ல இருக்க கண்டிஷனை ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணும். அந்த கண்டிஷன் ஒர்க் ஆச்சுன்னா அந்த எல்ஸ் இஃப்குள்ளே போயிடும். அண்ட் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி ஓவரால் எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆனால் எல்ஸ்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுறது நடக்கும். ஃபஸ்ட்டு இஃப், அடுத்தது எல்சிஃப், அடுத்தது அதுக்கு அடுத்த எல்சிஃப் இருந்தால் அந்த எல்சிஃப். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா எல்சிஃபோட கண்டிஷனும் செக் பண்ணும். ஃபைனலி எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா எல்ஸ்குள்ளே போகும். ஓகே. ஸோ இங்கே இஃப் எல்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த எக்ஸிக்யூஷன் நடக்குது, அந்த கண்டிஷனை வேலிடேட் பண்ணுறது. இப்போது இதே மாதிரி எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண வேணாம். இப்போ நான் டைரெக்டாக இதுதான் என்னோட இதை போய் டைரெக்டாக அந்த கண்டிஷனை செக் பண்ணி எனக்கு டைரெக்டாக அதை மட்டும் பண்ணு, நீ ஒரு ஸ்டெப்பாக அது இருக்கா இல்லையா, இது வேலிடேட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு செக் பண்ணாமல் எனக்கு டைரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட். இந்த இஃபெல்ஸ் மாதிரியே தான், அதுவும் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். பட் காம்ப்ளெக்ஸான கண்டிஷன் ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இஃபெல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து நிறைய சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ ரைனி சீசன், சம்மர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் வேற டிஃப்ரெண்ட் சீசன்ஸ்லாம் இருக்கு. அப்போ அந்தந்த சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்ஸ் வந்து போடுவோம். ஸோ சம்மர்னா கொஞ்சம் ஃப்ரீயாக, ஐ மீன் ரொம்ப ஸ்வெட்டர் மாதிரி இல்லாமல் ஒரு காட்டன் இல்லை ஒரு நார்மலாக இருக்க மாதிரி பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் நம்ம போடுவோம். இதுவே ரைனி சீசனாக இருந்தால் ரெயின் கோட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா வியரிங்காக. அண்ட் குளிரும் போது ஸ்வெட்டர்லாம் எடுத்து போட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த சீசனுக்கும் நம்ம கிளாத்ஸ்லாம் மாற்றிப்போம். ஸோ இங்கே சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஸோ இப்போது ரைனி சீசன்னா அதுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுவோம். ஸோ அப்போ கண்டிஷன், இந்த இஃப் கண்டிஷன் ஃபஸ்ட்டு சீசன் ரைனி சீசனாக இருந்தால் நான் இந்த கிளாத்ஸ் வியர் பண்ணுவேன். இதுவே சன்னி சீசனாக இருந்தால் நான் வேறு மாதிரி கிளாஸ் வியர் பண்ணுவேன். இப்போ வேற நார்மல் ஒரு இந்த 2 சீசனும் இல்லை, ஒரு நார்மல் சீசன் அப்படின்னா அப்போ ஒரு நார்மலான ட்ரெஸ் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே மெயின்லி என்னன்னா, நமக்கு வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, சீசன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த சீசன் எப்போ நமக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச், நமக்கு ஒரு ரேஞ்ச் பேசிஸில் தான் இது ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சம்மர் சீசன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு மே ஜூன் வரைக்குமே சம்மர் சீசன் இருக்கும். ஸோ அப்போது அந்த சம்மர் சீசனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி ரெய்னி சீசனுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சு கண்டிஷன் நம்ம வைக்கணும், இல்லை இன்னும் நிறைய காம்ப்ளெக்ஸான கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போது இந்த இஃபெல்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சீசன்ஸ், ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு ரெய்னி சீசன் இருக்கும், இன்னொரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு சம்மர் சீசன் இருக்கும், அடுத்தது வின்டர். ஸோ இந்த மாதிரி சீசன்ஸ் ஒரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸ் வைக்கணும். இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸான கண்டிஷன்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, இப்போது இங்கே காம்ப்ளிகேட்டடானா எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம மல்டிபிள் கண்டிஷன் வச்சுருக்கோமா, இதே மாதிரி இன்னும் எவ்வளோ கண்டிஷன் வேணாலும் வைக்கலாம், எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான வேணாலும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ காம்ப்ளெக்ஸான கண்டிஷன்ஸும் செக் பண்ணணும் அப்படின்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸும் இஃப் எல்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, நமக்கு ஃபிக்ஸ்டா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்மளால அந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணி நமக்கு டைரெக்டாக அவுட்புட் எடுத்து கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு மெனு கார்டு இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ அந்த மெனு கார்ட் பார்த்துட்டு, அந்த மெனு கார்ட்ல இருந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷ நம்ம சூஸ் பண்ணி, அந்த டிஷ்ஷ வந்து இப்போ வெயிட்டர் இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட சொல்லி, நம்ம அந்த ஒரு டைரக்ட்டா அந்த டிஷ்ஷ பிக் பண்றோம்ல. ஸோ இந்த மாதிரி டைரக்ட்டா ஒரு கண்டிஷன பிக் பண்ணி, எனக்கு அதுக்கான ஆன்ஸர எனக்கு குடு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னா, அதுக்கு ஸ்விட்ச் கேஸ் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் ஸ்விட்ச் கேஸும் கண்டிஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் எனக்கு டைரக்ட்டா இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்டாரண்ட் மெனு. இதுதான் நான் சாப்பிட போறேன். அந்த மெனுல இது இருக்கு. அப்போ நான் இந்த மெனுவ நான் பிக் பண்ணி சாப்பிட போறேன். அப்போ அந்த மெனுவ நான் சொல்லிட்டேன்னா, எனக்கு அந்த மெனுவுக்கு என்ன என்ன ஃபுட்டோ அந்த ஃபுட் எனக்கு குடுத்துருவாங்க டைரக்ட்லி. ஆனா எனக்கு இப்போ இதுவே வந்து அ அந்த மெனூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இல்ல அந்த மெனுல இல்லாத ஒரு விஷயத்த நான் கேட்டாலும் எனக்கு தரமாட்டாங்க. ஏன்னா மெனுல இல்ல, அவைலபிள் இல்ல அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இங்க லிட்டில் பிட் கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் நம்ம இங்க ஆக்சுவலா இங்க ரைட் பண்ணி கோடா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரியும். பட் சிம்பிளா நமக்கு டைரக்ட்டா இங்க தான் நம்ம போறோம். இல்லன்னா இந்த விஷயம் தான் நான் செக் பண்ண போறேன். அப்படின்றது கான்ஸ்டன்ட்டா நமக்கு தெரியும் அப்படின்னா, ஸ்விட்ச் கேஸ் பெஸ்ட்டு. இல்ல எனக்கு வந்து நெறைய ரேஞ்சஸ் செக் பண்ணணும். கண்டிஷனா செக் பண்ணணும். இந்த ரேஞ்சுல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட மார்க்ஸ்லாம் பார்த்திருந்தோம். அபோவ் 90 எபோவ் 90யா இருக்கணும். 100க்கும் கீழ இருக்கணும். ஸோ அப்ப இந்த ரேஞ்ச்குள்ள இருந்தாங்கன்னா, அவங்க எஸ் கிரேடு. இதுவே எபோவ் 80 பிலோ 90க்கு கீழ இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏ கிரேடு. ஸோ இந்த மாரி ரேஞ்சஸ் வச்சு பார்த்திருப்போம். ஸோ அப்போ இந்த ரேஞ்சஸ் மாதிரியான விஷயங்கள் கண்டிஷனா வைக்கணும். இல்ல ஒரு காம்ப்ளக்ஸ் இன்னும் நெறைய எவ்ளோ கண்டிஷன்ஸ் வேணாலும் என்னால வைக்க முடியணும். அப்படின்னா, அதுக்கு இந்த இஃப் எல்ஸ் வந்து நீங்க போணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம இஃப் எல்ஸ் பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ ஸ்விட்ச் கேஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்விட்ச் கேஸோட ஃபர்ஸ்ட்டு பேசிக் சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட பேசிக் சின்டாக்ஸ் என்னன்னா, ஸ்விட்ச் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஸ்விட்ச்சு இங்க இந்த இடத்துல கண்டிஷன் வைக்கணும் நீங்க. ஸோ என்ன கண்டிஷன் வேணாலும் வச்சுக்கலாம். சிங்கிள் கண்டிஷன் ஓகேவா? ஸோ இதுக்குள்ள கேஸ் 1 அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாஸ் ஆனா என்ன நடக்கணும்? அப்படின்ற மாரி இப்போ 1 அப்படின்னு நான் சும்மா போட்டு, அதுல ஏதாவது நடக்கணும். இப்போ கேஸ் 1ல எனக்கு இப்போ இது எப்படின்னா, அ இருங்க மேபி இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அலர்ட் 1 ஓகேவா? ஓகே. ஸோ அ இங்க இப்போதைக்கு நான் ஒரு சாம்பிள் ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு மெத்தட். அதுல நம்ம என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத குடுக்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷன் என்னன்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இந்த கேஸ் 1ல என்ன நான் செக் பண்ணணும்? கேஸ் 2ல நான் என்ன செக் பண்ணணும்? இந்த கேஸ் அப்படிங்கிறது இங்க நீங்க கண்டிஷனா ஒண்ணு குடுக்குறீங்கல்ல, அந்த கண்டிஷனோட மேட்சிங் வேல்யூ இது. இங்க குடுக்கணும். இந்த கண்டிஷன் இப்போ நீங்க இப்போ எக்ஸாம்பிள் அ இங்க டெக்ஸ்ட் ஒரு இன்புட் இருக்கா? இந்த இப்போதைக்கு பண்ணிடலாம். இந்த ஒரு இன்புட். நான் என்ன பண்றேன், இந்த இன்புட்ல இப்போ 1 அப்படின்னு குடுக்குறேன்னா, இந்த டெக்ஸ்ட் ஓகேவா? என்னோட இப்ப இப்படி வச்சுக்கலாமே. இது வந்து நான் சூஸ் பண்ண போற மெனுவோட சாய்ஸ். ஃபர்ஸ்ட் மெனுவா, செகண்ட் மெனுவா, அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மெனு கார்ட் இருக்குல்ல, அதுல ஒரு 10 மெனு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 10 மெனுல நான் ஏதோ ஒரு மெனுவ பிக் பண்ண போறேன். ஓகேவா? ஆனா அது எந்த மெனுன்னு தெரியாது. நான் ஒரு இன்புட்ல அத குடுக்க போறேன். இப்போ என்னோட சாய்ஸ தான் நான் கண்டிஷனா வைக்கணும். கரெக்ட்டா? நான் பிக் பண்ற சாய்ஸ் எதுவோ அதுக்கு ஏத்த மாரி எனக்கு அந்த மெனு வந்து வரணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மெனு வந்து பீஸா அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் மெனு
சும்மா பர்கர். அண்ட் தேர்ட் மெனு இட்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மெனுஸ் இருக்கு. இதுல என்னோட சாய்ஸ் ஃபர்ஸ்டா இருந்துச்சுன்னா, அதாவது நான் செலக்ட் பண்ற அந்த சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அப்போ இது என்ன பண்ணும்னா, நான் இங்க கொடுக்குற இன்புட் 1 அப்படின்னா, இந்த கேஸ் இல்ல இருக்க இந்த 1 இருக்குல்ல, ஸோ இது ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஓகே, இப்போ நான் கொடுக்குறது 1னா இந்த கேஸ் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 1 வந்து மேட்ச் ஆகும். அப்போ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் மெனு வந்து நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த அலர்ட் வந்து வரும். இதுவே நான் என்டர் பண்றது 2வா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த அலர்ட் பாக்ஸ் வரும். இப்போ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா எனக்கு டிஃபால்ட் இது வரும். நான் 1ம் கொடுக்கல, 2வும் கொடுக்கல, வேற ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாமா? ஸோ இங்க சிம்பிள், நான் ஒரு ஒரு மெனுவோட சாய்ஸை நான் பிக் பண்ண போறேன், ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்க போறேன். அதுல நான் கொடுக்குற நம்பர் இந்த கேஸ்ல இருக்கிறது கூட எது கூட மேட்ச் ஆகுதோ அதை டைரக்டா எனக்கு பிக் பண்ணி அந்த அலர்ட் மெசேஜை எனக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். இப்போ எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட்டா இருக்கிறது இது அப்ளை ஆகும். கண்டிஷன் எதுவுமே பாஸ் ஆகல, எது கூடயுமே நான் கொடுக்குற இன்புட் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா அந்த டிஃபால்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாமா? ஸோ கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்புட் தானே, நான் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட் பண்ண அப்படின்னா போகுது. இது வந்து ஸ்ட்ரிங்காக எடுக்குது. ஸோ இதை நம்பராக கன்வெர்ட் சாய்ஸ். இது என்ன டைப் வருதுன்னு செக் பண்ணலாம். இங்கே ஆனால் நம்பர் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த நான் என்ட்ரு பண்ணுற நம்பரோட டைப் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக வருது. ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. நான் அதை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை நம்பராக கன்வெர்ட் பண்ண நம்ம ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்டில் ஒன்று பார்த்துருப்போம், நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஸோ அதில் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம கொடுக்கறது ஸ்ட்ரிங்கை நம்பராக கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நான் அதுதான் இப்போ பண்ணியிருக்கேன், ஒரு கன்வர்ஷன் மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக்டு மெனு 1 பீஸா அப்படின்றது வந்துருச்சு. சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னாலும் என்னோட நான் என்ட்ரு பண்ணுற அந்த டெக்ஸ்ட் வந்து நம்பர் டைப்பாக மாறிடுச்சு அப்படின்றதுனால எனக்கு இங்கே நம்பர் அப்படின்றது காட்டும். ஓகேவா? ஸோ நான் இங்கே எதுவும் பண்ணல. இங்கே நான் ஹெச்டிஎம்எல்ல என்ட்ரு பண்ணுறது டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக இருக்கும் இன்புட்டில். ஸோ அது ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால நான் வந்து அதோட வேல்யூவை நம்பர் அப்படிங்கிற அந்த ஒரு டைப்புக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்காக இந்த நம்பர் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குன்னா, நான் என்ட்ரு பண்ணுற சாய்ஸு 1 அப்படின்னா அந்த 1 எந்த கேஸில் மேட்ச் ஆகுதோ அதுக்கான அலர்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? நான் 1ன்னு கொடுத்தேன்னா இந்த அலர்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நான் 2 கொடுத்தேன்னா பிக்டு மெனு 2 பர்கர் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ டெஸ்ட் பண்ணலாமா? நான் இப்போ வந்து 2 கொடுக்குறேன், சப்மிட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்டு மெனு பர்கர் 2ன்னு வந்துருச்சு. இதுவே நான் வந்து 2 இல்லாமல் ஒரு 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிக்டு மெனு 3 தோசை அது டிஃபால்ட் வந்துருச்சு. ஸோ இது வந்து டிஃபால்ட். மேபி 3 இல்லாமல் கூட டிஃபால்ட் மெனுன்னு வச்சுக்கலாங்க. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ அதாவது இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட்ல 2 மெனு தான்.
மூணாவதா இருக்க மெனு வந்து டிஃபால்ட் மெனு. அதுதான் வந்து காமனா இருக்க மெனு, எப்பயுமே அவைலபிள். ஃபர்ஸ்ட் 2 மெனு வந்து அப்பப்போ அவைலபிளா இருக்கும். ஸோ அப்போ அவங்க கேட்குறப்போ அது அவைலபிளா இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேன். இல்லைன்னா 3வது மெனு டிஃபால்ட் மெனு தான் என்கிட்ட அவைலபிளா இருக்கு அப்படின்றத நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ யூசர் வந்து 2வது மெனு எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் ஜஸ்ட் அதுக்கான இது அவைலபிள் இருக்கும், நான் அதை வந்து கொடுத்துருவேன். இப்போ இதுவே வேற ஏதாவது மெனு கேட்குறாங்க, எனக்கு வந்து ஒரு 15வது மெனு, ஒரு 100வது மெனு எனக்கு வேணும், அந்த ஃபுட் எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா, அது என்கிட்ட அவைலபிளா இல்ல. ஸோ என்கிட்ட டிஃபால்ட்டா இருக்கிறதா இருக்கு, இதுதான் அவைலபிள் அப்படின்ற மாதிரி என்னால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க இந்த மெனு அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. அது எப்பயுமே அந்த ஆர்டர் வந்து மாறாது. ஒரு மெனு கார்ட்ல நம்ம ஒரு ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஆர்டர் எப்பயுமே நம்ம மாத்த போறதில்ல. அதே மாதிரி அந்த டிஷ்ஷையும் நம்ம மாத்த போறதில்ல. ஸோ ஃபிக்ஸ்டா இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த 6 கேஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இங்க ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த கேஸ் அப்படிங்கிறது எத்தனை வேணாலும் என்னால ஆட் பண்ண முடியும். இதே மாதிரி நான் 100 கேஸ் கூட என்னால ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்க டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஸ்விட்ச் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் கேஸ் நம்ம ஆட் பண்ணணும். அது எத்தனை வேணா இருக்கலாம். ஃபைனலி டிஃபால்ட்னு ஒண்ணு இருக்கலாம். ஸோ இந்த கேஸ் எதுவுமே மேட்ச் ஆகல அப்படின்னா, அப்போ டிஃபால்ட் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த டிஃபால்ட் அப்படிங்கிறது நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் இதோட இந்த இது எப்படி ஒர்க் ஆகுனா, நம்ம கொடுக்குற ஆப்ஷனை பொறுத்து எந்த கேஸ் வந்து மேட்ச் ஆகுதோ அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஒரு டிஃபரன்ஸ் இஃப்க்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க ஸ்விட்ச் கேஸ்ல நம்மளால ரேஞ்சஸை வச்சு செக் பண்ண முடியாது, கண்டிஷனா வச்சு செக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல வந்து இங்க இந்த கண்டிஷனை போட முடியாது. இந்த சாய்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 அப்படின்னு என்னால இங்க போட முடியாது. இங்க நான் இங்க போட்டேன். இப்படி நான் போட்டேன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 இப்படி போறோம்னு வச்சுக்கலாம். சாய்ஸ் போடுறேன். ஸோ இங்க பாருங்களேன், டிஃபால்ட் தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ இங்க நான் கொடுத்த நம்பர் 12. அப்ப இங்க இருக்க கண்டிஷன் கிரேட்டர் தானா? ஸோ பண்றேன். ஸோ நான் 18 போட்டாலுமே எனக்கு டிஃபால்ட் தான் வரும். 18 அதுக்கு மேல இருக்கு. மேல எவ்வளவு வேணா இருக்கலாம். கரெக்டா? அதுதான் அங்க கண்டிஷன். நான் என்ன நம்பர் 18 விட அதிகமா எவ்வளவு போட்டாலும் எனக்கு டிஃபால்ட் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இங்க ரேஞ்சஸை வச்சு நம்மளால ஒர்க் பண்ண முடியாது, கண்டிஷன் வைக்க முடியாது. ஓகேவா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்மளால கண்டிஷன் வச்சு பண்ண முடியும். பட் ஆனா ரொம்ப காம்ப்ளெக்ஸா வச்சு பண்ண முடியாது. ரொம்ப நிறைய கண்டிஷன்ஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ண முடியாது. பட் அதுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இங்க ஸ்விட்ச் கேஸோட மெயின் அட்வான்டேஜ் நமக்கு டைரக்டா தெரியும். இதுதான் கான்ஸ்டன்ட், இந்த இந்த மேட்சஸ் இதுதான். 1 வந்தா எனக்கு இது நடக்கணும், 10 வந்தா எனக்கு இது நடக்கணும், எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு இது வரணும், டிஃபால்ட் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படின்னா, அப்போ ஸ்விட்ச் கேஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபிக்ஸ்டா ஒரு வேல்யூ இல்லை, எனக்கு வந்து அது மாறிக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா எனக்கு நிறைய கண்டிஷன், ரொம்ப காம்ப்ளெக்ஸான கண்டிஷன்ஸ் நான் வைக்கணும். இதுவே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இஃப் எல்ஸ்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட பார்த்துருப்போம். இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் கூட நம்மளால வைக்க முடியும். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இதை தூக்கிட்டு வந்து இங்க கூட என்னால போட்டு கண்டிஷன் செக் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு தமிழ்நாடுக்கு ஈக்குவலா இருந்தாங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டுல ஓட்டிங் பண்ற எலிஜிபிள், அப்படி இல்லைன்னா அவன் எலிஜிபிள் கிடையாது. ஈவன் 18 வயசா இருந்தாலும், நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒன்று பார்த்துருந்தோம் தெரியுமா, 18 வயசா இருக்கணும், தமிழ்நாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 18 வயசா இருந்தா ஓட் போட அவங்களுக்கு அலோவபிள் தான். ஆனா தமிழ்நாடு ஸ்டேட்டா இருந்தா தமிழ்நாட்டுல ஓட்டு போட முடியும், வேற ஸ்டேட்டா இருந்தா ஓட்டு போட முடியாது. ஸோ அப்போ என்னால இந்த இஃப்க்குள்ள இருக்க கண்டிஷனுக்குள்ள என்னால மல்டிபிள் இஃப் என்னால வைக்க முடியும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி எத்தனை இஃப் என்னால உள்ளுக்குள்ள ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், டிஃபரன்ஸ். ஆனா இந்த ஸ்விட்ச் கேஸ்ல அதை நம்மளால பண்ண முடியாது.
நான் இந்த கேஸ்க்குள்ள இங்க இன்னொரு கேஸ் என்னால போட முடியாது. ஸோ அது இதுவும் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் இஃபெல்ஸுக்கும் இந்த சுவிட்ச் கேஸ்க்கும். சிம்பிளா டைனமிக்கா வேணும், ரேஞ்சஸ் நான் நிறைய செட் பண்ணணும், ரொம்ப காம்ப்ளெக்ஸான கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இஃபெல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து ஃபிக்ஸ்டா இதுதான் அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெனு மாதிரி, இதுதான் எனக்கு ஃபிக்ஸ்டு, இது வந்துச்சுன்னா எனக்கு இந்த அவுட்புட் வரணும், இல்ல இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா இந்த அவுட்புட் வரணும், இல்ல எதுவுமே பாஸ் ஆகல டிஃபால்ட்டா எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா சுவிட்ச் கேஸ் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த சுவிட்ச் கேஸ்ல நான் கண்டிஷன் வச்சு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கண்டிஷன், இந்த இடத்துல நான் வைக்கணும் அப்படின்னா சாய்ஸ், என்னோட சாய்ஸ் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். டிஃபால்ட்டு இது வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குதா, கிரேட்டர் லேட்டர் தான் ஓட்டு போட எலிஜிபிள் 18 கரெக்டாக 18 வயசு ஆச்சுன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி ஓட் போடணும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நான் கண்டிஷன் வச்சிருக்கேன். இப்போ நான் இதை இப்படியே ஒர்க் பண்ணேன்னா கண்டிப்பா எனக்கு வந்து இந்த 2 கேஸும் பாஸ் ஆகாது. இப்போ நான் போயிட்டு அப்படியே போயிட்டு இந்த ஸ்விட்ச் கேஸ்ல கிரேட்டர் தென் 18 இல்லை ஈக்குவல் டு 18 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஒர்க் ஆகாது. இந்த டிஃபால்ட் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? செக் பண்ணலாமா? நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இப்போ நான் 18 போட்டு சப்மிட் பண்ணாலும் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், இந்த டிஃபால்ட் தான் ஒர்க் ஆகும். இதுவே 18 வயசை விட அதிகமாக போட்டாலும் எனக்கு வந்து டிஃபால்ட் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி நல்லா செக் பண்ண முடியாது. ஸ்விட்ச் கேஸில் டேரெக்டாக ஒரு ஆன்சர் இருந்தால் மட்டும் தான் நல்லா செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் கேஸ் ஃபர்ஸ்ட் இங்கே வரதே வந்து ட்ரூவா மாற்றணும். நம்ம இந்த ட்ரூ அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டை இங்கே யூஸ் பண்ணி இந்த ட்ரூ ஒரு பூலியன் வேல்யூ அவ்வளோதான். நான் இங்கே ட்ரூ கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னால் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் போயிட்டு இப்போ இந்த 100 வந்து திருப்பி நான் கொடுத்து சப்மிட் பண்ணனா எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் எனக்கு வரும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஸ்விட்ச் கண்டிஷன், இது வந்து ஸ்விட்ச் இங்க பிராக்கெட்ல கண்டிஷன் கொடுக்குறோம்ல, இந்த கண்டிஷன் ட்ரூன்னு நான் பாஸ் பண்றேன், பை டிஃபால்ட் அது ட்ரூ அப்படின்றத நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா என்னால இங்கே கண்டிஷன்ஸ் வச்சுக்க முடியும். அப்படி இல்லை, நான் கொடுக்குற இந்த சாய்ஸ் தான் இங்க எனக்கு கண்டிஷன், இந்த சாய்ஸே நான் கொடுக்குற இன்புட்டே இங்க கண்டிஷனா இருக்கணும் அப்படின்னா இங்க உங்களால கண்டிஷன் உள்ளுக்குள்ள செக் பண்ண முடியாது. ஓகேவா? கண்டிஷனை ட்ரூவா வச்சு நீங்க உள்ளுக்குள்ள கேஸ்ல கண்டிஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண முடியும். பட் இங்கேயுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரொம்ப காம்ப்ளெக்ஸான கண்டிஷன்லாம் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒர்க் ஆகும். பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் போனால் ஒர்க் ஆகாது. அண்ட் அதே மாதிரி நெஸ்டட் கண்டிஷன்ஸும் ஒர்க் ஆகாது. உள்ளுக்குள்ள போடுறது பிகாஸ் எங்கேயுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் நமக்கு இங்கே கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆனாலும் ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு எதை எப்படி சூஸ் பண்ணணும்னா சிம்பிள். எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான கண்டிஷன், மல்டிபிள் கண்டிஷன், நெஸ்டடாகவும் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ளேயே நான் கண்டிஷன் ஆட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சஸ் வச்சும் செக் பண்ணணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்போ இஃப் எல்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். இல்ல எனக்கு வந்து டைரக்டா இதுதான் இந்த கண்டிஷன் தான், இல்ல இந்த 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 ஒரு மேட்சஸ் எனக்கு மேட்ச் ஆச்சுன்னா இதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபிக்ஸ்டா தெரியும் அப்படின்னா அதுக்கு
நீங்க ஸ்விட்ச் கேஸ் போயிடலாம். ஸோ இந்த ரெண்டு இதுல உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸ்விட்ச் கேஸ் அண்ட் டிஃபரன்ஸ்ல ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லூப். ஸோ லூப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வட்டத்துக்குள்ள சுத்துறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே விஷயம் எனக்கு வந்து லூப்ல நடக்கணும். ஒரு 10 டைம் எனக்கு அந்த லூப் நடக்கணும், இல்ல என்னோட கண்டிஷன் பாஸ் ஆகுற வரைக்கும் அந்த லூப் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்று தேவை அப்படின்னா அதுக்கு இந்த லூப் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல லூப்னு இருக்கு. இந்த லூப்ல 3 டைப் இருக்கு. ஸோ 3மே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நான் இதை வத்திக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்போ பார்க்க போறது லூப்ஸ். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபார் லூப். ஓகேவா? இந்த ஃபார் லூப் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு ஏணி இருக்கு. ஓகேவா? அதுல அதிகபட்சம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும், அதாவது எத்தனை அந்த ஒரு ஏணியில வந்து அந்த உள்ள கால் வச்சு ஏறுறதுக்காக நடுவில் ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஏணியில ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு ஈஸியா நம்மளால கவுண்ட் பண்ணிட முடியும். நமக்கு ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டா? ஒரு நார்மல் நம்ம வீட்டில் இருக்க ஏணி எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எண்டிங்க்கு நம்ம போய் முடிக்கவும் முடியும். எண்டிங்ல போய் முடிச்சுட்டு எங்க ஏறணும்னு நினைக்கிறோமோ அங்க ஏறிடவும் முடியும். அண்ட் இங்க ஏறும்போது நம்ம ஒரு ஸ்டெப்பா ஏறுவோம். கரெக்டா? ஒரு ஸ்டெப்பா இல்ல ரெண்டு ஸ்டெப்பாவும் ஏற வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் ஒரு ஸ்டெப்பா ஏறுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப். ஸோ ஒன்ஸ் நம்ம எண்டுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்காது. அந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடும். நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோம் அங்க போய் முடிச்சிருவோம். ஸோ இப்போ இதே இதை இந்த லூப்ல கொண்டு வாங்க. இந்த ஃபார் லூப்ல எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு தெரியும், எண்டிங் பாயிண்ட்டும் எனக்கு என்னன்னு தெரியும், என்னோட கண்டிஷனும் எனக்கு என்னன்னு தெரியும். கண்டிஷன்னா எனக்கு மேக்ஸிமம் நான் வந்து இப்போ ஒரு ஏணி என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, நான் இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னோட எண்டு வந்து 12 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ என்னோட எண்டு அதுதான். அப்போ 12 ஸ்டெப்புக்கு மேல இல்லை என்னோட கண்டிஷன் அதுதான். 12 ஸ்டெப்புக்கு மேல போகக்கூடாது. ஏன்னா அங்க 12 ஸ்டெப் தான் இருக்கு. 12 ஸ்டெப் போனோடனே எனக்கு முடிஞ்சிடும். அந்த ஏணியில ஸ்டெப்பே கிடையாது அதுக்கப்புறம். ஸோ அப்போ என்னோட கண்டிஷனும் எனக்கு தெரியும், 12 ஸ்டெப்பு தான், மேக்ஸிமம் 12 ஸ்டெப்பு தான் அப்படின்றது. அடுத்தது இன்க்ரிமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனை ஸ்டெப்பா நீங்க ஏற போறீங்க, ஒரு ஸ்டெப்பாவா இல்ல ரெண்டு ஸ்டெப்பாவா, அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுறது எவ்வளோ, ஒண்ணு ஒண்ணா இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, இல்ல ரெண்டாவா இல்ல மூணாவா. ஸோ இந்த மாதிரி இன்க்ரிமெண்டலும் நமக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் லூப்போட பேஸ் ஸ்ட்ரக்சரே இது 3 தான். ஃபார் லூப்புக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு கீவேர்டு ஃபார். ஓகேவா? அதுல நார்மல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் ஸ்டெப் எங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றது, அதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். லெட் ஐ அப்படின்னு நான் சும்மா வச்சுக்கிறேன், நீங்க என்ன வேணா நேம் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், இனிஷியல் வந்து ஸ்டார்டிங் 0. ஓகேவா? ஸோ நான் 0ல ஸ்டார்ட் பண்ண போறேன்.
இப்போ என்கிட்ட ஒரு ஏணி இருக்கு. நான் 0 ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அடுத்தது அந்த ஏணில மேக்ஸிமம் 12 ஸ்டெப் தான். அதுக்கு மேல இல்ல. அதுக்கு மேல அது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஏணி இல்ல அப்படின்றது. ஸோ என்னோட கண்டிஷன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் அடுத்ததா என்னோட கண்டிஷன் நான் கொடுக்கணும். இந்த லூப் எவ்வளோ தூரம் அது நடக்கணும், அதோட எண்டு என்ன அப்படின்றத நான் கண்டிஷனா இங்கே கொடுக்கணும். ஸோ இங்க ஏடி கான்செப்ட் படி நம்மளோட எண்டு 12. அப்போ இதுதான் இந்த ஐ அப்படிங்கிறதான இனிஷியல் ஸ்டெப்பு. அப்போ இந்த இனிஷியல் ஸ்டெப் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 இருக்கணும். அதாவது 12 டைம் தான் எனக்கு 12 ஸ்டெப் தான் மொத்தமே. அப்போ 12 விட அதிகமா போகக்கூடாது அந்த இனிஷியல் ஸ்டெப். என்னோட ஸ்டெப் அதை விட போச்சுன்னா அது ஏனில அந்த இதுவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பே இல்லை. அதனால நான் 12 ஸ்டெப்பு தான் அப்படின்றதுக்காக இந்த இனிஷியலைசேஷன் 12 விட கம்மியா இருக்கலாம், இல்ல 12க்கு ஈக்குவலா இருக்கலாம். 12 விட தாண்டி போகக்கூடாது. இதுதான் இந்த கண்டிஷன். ஓகேவா? அடுத்தது எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும், நான் எத்தனை 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 ஸ்டெப்பா ஏற போறேன் அப்படின்றத சொல்லணும். எவ்வளோ இன்க்ரிமெண்ட், நான் ஒரு ஸ்டெப்பா ஏற போறேனா இல்ல ரெண்டு ஸ்டெப்பா ஏற போறேனா அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த இனிஷியலைசேஷன் இங்க வச்சோம்ல, இதை தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஏன்னா இதுதானே 0, இதுதானே ஸ்டெப். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் 0ல இருக்கேன். அடுத்ததா நான் இன்க்ரிமெண்ட் பண்ணா ஸ்டெப் 1க்கு போகணும். அப்போ இதை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இனிஷியலைசேஷனை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ ஒரு வேல்யூவை 1 இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லெட் வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குன்னா, இப்போ இது கூட 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ பிளஸ் 1 இந்த மாதிரி போட்டோன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து 0 + 1 1 அப்படின்னு வந்து கொடுக்கும். கரெக்டா? இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் நம்ம பார்த்துருப்போம். இந்த வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ பிளஸ் 1க்கு இன்னும் ஷார்ட்கட் வேறு எப்படி போடலாம்னா, வேல்யூ பிளஸ் ஈக்குவல் டு 1 இது போட்டாலும் இதுதான் அர்த்தம். நான் இந்த மாதிரி போட்டாலும் வேல்யூ பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டாலும் இந்த இந்த அர்த்தம் தான். வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ பிளஸ் 1 தான். ஓகேவா? இப்போ அடுத்தது இன்னொரு வெரைட்டி இருக்கு. நீங்க ஒன்று தான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறீங்க, ஒரே ஒரு இதுதான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வேல்யூ பிளஸ் பிளஸ் கொடுத்துடலாம். பிளஸ் பிளஸ்னா அதே சேம் ஒரே ஒரு இது இன்க்ரிமெண்ட் ஆகணும். அந்த வேல்யூவோட வேல்யூ 0ன்னு இருக்குன்னா அது கூட 1 கூட்டு 1 இருந்துச்சுன்னா 2 + 1 எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் +1 ஆட் பண்ணேன் அப்படின்னா அதோட ஷார்ட்கட் இந்த மாதிரி போட்டாலும் சேம் மீனிங் தான். ஸோ இந்த +1 ஆட் பண்றதுக்கு நம்ம இந்த 3த்துல எது போட்டாலும் +1 தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க நான் என்னோட இனிஷியல் ஸ்டெப் 0 அதுல இருந்து ஒன்று தான் நான் ஆட் பண்ண போறேன். ஒரு ஸ்டெப்பா தான் நான் போக போறேன். ஸோ I ++ அப்படிங்கிறத ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நார்மல் பிராக்கெட்டை விட்டு வெளியிட்டு கர்லி பிராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளவுதான். இதுதான் ஃபார் லூப்போட ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபார் லூப்ல என்ன இருக்குன்னா, ஃபார் அப்படிங்கிற கீவேர்ட் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன், அடுத்தது கண்டிஷன், அடுத்தது இன்க்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி. ஸோ இதுதான் ஒரு ஃபார் லூப்போட பேஸ் ஸ்ட்ரக்சர். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம். ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதோட மேக்சிமம் என்ன இருக்கலாம், 12 தான் எனக்கு மேக்சிமம் அப்படிங்கிறதுனால நான் 12 டைம் இது வந்து இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக நான் இங்கே ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். அடுத்தது என்னோட இன்க்ரிமெண்ட் 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக என்னோட இனிஷியல் வேல்யூவை ++ பண்ணியிருக்கேன். அதாவது +1 ஆட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்புக்குள்ள நம்ம என்ன லாஜிக் வேணாலும் எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணா எழுதலாம். இந்த லூப்பு இந்த கண்டிஷன் பாஸ் ஆகுற வரைக்கும் நடக்கும்.
இந்த கண்டிஷன் நமக்கு ஃபிக்ஸ்டா தெரியும். 80ல 12 ஸ்டெப் தான் இருக்கு. ஃபிக்ஸ்டா எனக்கு தெரியும். 12 டைம் தான் நான் ஏற போறேன். 12 ஸ்டெப்பை தாண்டி நான் மேலே ஏறிடுவேன். அப்போ எனக்கு ஃபிக்ஸ்டா இவ்வளவுதான் அப்படின்னு தெரியும் அப்படின்னா இந்த கண்டிஷன் இங்க நம்ம இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஃபிக்ஸ்டு கண்டிஷனா இருந்துச்சுன்னா. ஸோ அப்போ எவ்வளவு தூரம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கண்டிஷனா இங்க நீங்க வச்சிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இது 12 டைம் நடக்குதான்னு செக் பண்ணலாமா? ஸோ என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு கன்சோல் லாக் போட்டு இந்த இதுதானே இன்க்ரிமெண்ட் வேல்யூ, இந்த இன்க்ரிமெண்ட் இங்க ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 12 வரைக்கும் வருதா? இந்த 44 இங்க இருக்கு. இது வருது வர தவிர. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0, அடுத்தது 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது 1, அடுத்தது 1. அந்த என்னோட இனிஷியல் வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கேன். அப்போ அது உள்ள போயிடும். மறுபடியும் அது வந்து என்ன ஆகுனா என்னோட அடுத்த ஸ்டெப்புக்கு 2 அப்படிங்கிறத மாற்றி விட்டுரும். ஓகேவா? ஸோ இது எப்படி நடக்கும்னா இப்போ நான் இங்க வந்து எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட இனிஷியல் வேல்யூ 0. அப்போ இந்த 0 12 விட பெருசா சின்னதா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேங்களா? 0 வந்து 12 விட சின்னது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வந்து 0, அடுத்தது என்னோட கண்டிஷன் ட்ரூ ஆகுது, அடுத்தது இங்க உள்ள போயிட்டு இது பிரிண்ட் ஆயிடும். இந்த ஐ வந்து 0ன்றது பிரிண்ட் ஆயிடும். தென் எனக்கு இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ பிளஸ் பிளஸ். அப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 1. ஸோ அதாவது ஐ ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 0வா இருக்குமா? அப்போ 0 பிளஸ் 1. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்றது இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும் போது இதுதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஐ வந்து 0ன்னு வச்சிருக்கோம். ஸோ ஐ 0. இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். 12 விட 0 சின்னதா அப்படிங்கிறது செக் பண்ணோம். ட்ரூ. 0 வந்து 12 சின்னது தான். ஸோ ட்ரூ நமக்கு கிடைச்சிரும். ட்ரூ கண்டிஷன் பாஸ் ஆனவுடனே உள்ள வந்துடும், ஃபார்முக்கு உள்ள வந்துடும். ஸோ இந்த இது பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட் ஆகி முடிச்ச உடனே இந்த இன்க்ரிமெண்டல் நடக்கும். ஐ பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது, அதாவது ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. நமக்கு ஐயோட வேல்யூ என்ன? 0. அப்போ 0 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1. அப்போ ஐ ஈக்குவல் டு 1ன்ற வேல்யூ கிடைச்சிடும். இது ஃபர்ஸ்ட் லூப்ல நடக்கும். இப்போ செகண்ட் லூப்ல என்ன நடக்கும்னா சேம். நமக்கு இங்க ஸ்டார்டிங் வேல்யூ இப்போ 1ஆ மாறிடுச்சு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டேன். 0ல இருந்து 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போயிட்டேன். அப்போ என்னோட இனிஷியல் ஸ்டெப் இப்போ 1. அப்போ 1 12 விட சின்னதா இல்ல 12க்கு ஈக்குவலா அப்படின்னு டெஸ்ட் பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூ. ஸோ அப்போ இந்த இதுக்குள்ள போயிட்டு இதை பிரிண்ட் ஆயிடும். அண்ட் தென் இன்க்ரிமெண்டல் நடக்கும். ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. அப்போ ஐயோட வேல்யூ 1 இங்க. அப்போ 1 பிளஸ் 1 2. இதே மாதிரி எனக்கு எல்லா ஸ்டெப்பும் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு எல்லா ஸ்டெப்பும் நான் இந்த மாதிரி நமக்கு இங்க எத்தனை லூப் இருக்கும் இந்த 12 அப்படின்றது வரைக்கும் எனக்கு நடக்கும். வந்து எத்தனை ஸ்டெப் வேணா ஆட் பண்ணிட்டே போகலாம். இந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல நின்றும் இங்கெல்லாம் வந்து 3 கிடைக்கும் இங்க. ஸோ அடுத்தது 4. ஜஸ்ட் ஐயோட வேல்யூ எப்படி மாறுதுன்னு தான் கேட்போம். அதில் 6 then 20.
ஸோ இது வரைக்கும் நடக்கும். அடுத்தது இந்த 13வது போயிடும். சொல்லப்போனா இந்த 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 ட்ரூ நடக்கும். ஏன்னா I = 12. அப்போ இந்த கண்டிஷன் 12மே பாஸ் பண்ணும். 12வது இது பிரிண்ட் பண்ணுங்க ட்ரூன்னு வந்துடும் கண்டிஷன். இங்க போயிட்டு அடுத்தது இதுக்குள்ள போயிட்டு 12ன்றது கொடுத்துரும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 13ஆ மாறிடும். அப்போ இங்க என்ன நடக்கும்னா இங்க I = 13ன்னு வந்துடும். அப்போ இங்க கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும், ஆக்சுவலி ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஃபால்ஸ் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த லூப் முடிஞ்சிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லூப்பும் நடக்கும். ஃபர்ஸ்ட் 0 கண்டிஷன் செக் பண்ணுது, உள்ள போயிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணுது, நம்மளோட வேல்யூவை நமக்கு தேவையான லாஜிக் ஒர்க் ஆகும், இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும், உள்ள போகும், இன்க்ரிமெண்ட் பண்ணும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும், உள்ள போகும், இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ எப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த ஃபார் லூப் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இது ஒர்க் ஆகுறதுனால தான் நமக்கு இங்கே 12 வரைக்கும் நம்பர் வருது, 13வது நம்பர் வரல. ஏன்னா 13வது நம்பர் கண்டிஷன் ஃபெயில், அதனால கண்டிஷன் ஃபெயில் ஆகுறதுனால இஃப் அந்த ஃபார் லூப்புக்குள்ள போகாது. இந்த கண்டிஷன் ஃபெயில் அப்படிங்கிறதுனால இந்த கன்சோல் நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபார் லூப் ஒர்க் பண்ணணும்னா இந்த 3 வேல்யூ நமக்கு தெரியும். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எவ்வளவு தூரம் இது வந்து லூப் ஆகும், எவ்வளவு தூரம் இதோட எண்ட் பாயிண்ட், இவ்வளவு தூரம் எனக்கு அந்த ஏணினா ஏணி வந்து 12 ஸ்டெப் தான். 12 டைம் எனக்கு நான் ஏறினேன்னா நான் என்னோட அந்த டெஸ்டினேஷனை நான் அடைஞ்சிடுவேன், அந்த ஒரு இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மா ஃபிக்ஸ்டா தெரியும். அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபார் லூப்ல இந்த கண்டிஷன் போட்டுக்கணும். ஸோ இவ்வளவுதான் நடக்கும் எனக்கு லூப், அதுக்கு மேல இல்லை அப்படின்ற மாதிரி. அடுத்தது இன்க்ரிமெண்ட், 1 ஆகுமா, இப்ப 2 ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல 2 ஆகுதுன்னா ஜஸ்ட் I = I + 2 இந்த மாதிரி 2 எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த லூப் வந்து இன்னும் சீக்கிரம் வருது. I + 1 போட்டுருமா? ஸோ இது வந்து I + 2 போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் I + 2 போட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 0, 2, 4, 6, 8, 10, 12. சொல்லப்போனால் இந்த லூப் மொத்தமாகவே ஒரு 7 டைம் தான் லூப் ஆகும். நான் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். 1 இன்க்ரிமெண்ட் பண்ணனா 12 டைம் வரும். 2 இன்க்ரிமெண்ட் பண்ணனா இந்த கண்டிஷன் 12 வரும்போது முடிஞ்சிடும். அப்போ எனக்கு 7வது டைம் இது வந்து க்ளோஸ் ஆகிடும். 8வது டைம் வரும்போது க்ளோஸ் ஆகிடும். இதுவே நான் 3 இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா எனக்கு இன்னும் ஷார்ட்டா முடியும். 4 டைம் இல்லை 5 டைம்ல முடியும். 5 டைம் நினைக்கிறேன். 5 டைம். ஸோ 0ல ஸ்டார்ட் ஆகும், 5th டைம் 12 வந்துடும். 6வது டைம் போகும்போது அது தாண்டிடும், 15ன்னு போயிடும். ஸோ அப்போ 15 12 விட பெரிய நம்பர். அப்போ கண்டிஷன் ஃபெயிலு, நமக்கு கட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்மளால இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ எப்படி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோமோ டிக்ரிமெண்ட்டும் நம்மளால பண்ண முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டார்டிங் நான் இப்போ வந்து இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல அப்படியே யோசிச்சுங்களேன். நான் ஏணியை யூஸ் பண்ணி மேலே ஏறிட்டேன், 12 ஸ்டெப் இருக்கு. இப்போ அதே ஏணி யூஸ் பண்ணி நான் கீழே இறங்கணும். அப்போ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 12 இருக்கும். கரெக்டா? என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 12. நான் எப்போ கீழே வரணும், எப்போ நான் கீழே ரீச் ஆகணும், இங்க வந்து லெஸ் தென் வைக்கக்கூடாது, கிரேட்டர் தான். 0 விட அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்டெப் வந்து 12 தானே. இந்த ஸ்டார்டிங் ஸ்டெப் எனக்கு 12. எப்போ நான் 0, அதாவது எப்போ நான் கீழே வரணும் அப்போ எனக்கு இந்த என்னோட கண்டிஷன் வந்து முடிஞ்சிடணும். நான் கீழே இறங்கிட்டேன். ஸோ அப்போ இந்த லூப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணலாம்னா டிக்ரிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் கீழே இறங்க போறேன். கரெக்டா? அப்போ I - யூஸ் பண்ணணும். I - னா I = I - 1. 12 - 1 அந்த மாதிரி ஒர்க் ஆகும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். 12ல இருந்து 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இங்க பார்த்தீங்களா? ஸோ என்னால் டிக்ரிமெண்ட்டும் பண்ண முடியும். எப்படி நம்ம மேலே ஏறும்போது ஸ்டார்டிங் 0ன்னு வச்சு மேலே ஏறுறதுனால இன்க்ரிமெண்ட் பண்ண ஒன்று ஒன்றா ஏறும். அப்போ ஒன்று ஒன்றா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும்.
மேல இருந்து கீழே வரணும் அப்படின்னா ஒண்ணு ஒண்ணா குறைச்சிக்கிட்டே வரணும். நான் மேல இருந்து 12வது ஸ்டெப்ல இருந்து 11 வந்திருப்பேன், 11ல இருந்து 10 வந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வந்து 0 வந்துடும் ஒரு கட்டத்துல. ஸோ அப்போ 0 வந்துட்டேன்னா எனக்கு அந்த லூப் வந்து முடிஞ்சிடணும். ஏன்னா நான் ஏணியை விட்டு இறங்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு முடிஞ்சிடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த கண்டிஷன் நான் இங்க சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். 0 விட கீழே வரும்போது -1 போகும். இங்க மைனஸ் மைனஸ் இருக்கும்போது 0 -1 -1 போயிடும். அப்போ கண்டிஷன் ஃபெயிலு. அப்போ எனக்கு இந்த லூப்பு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ரெண்டுமே நம்மளால பண்ண முடியும். ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன் இந்த ஃபார் லூப்ல, இந்த 3 வேல்யூவும் தெரிஞ்சால் மட்டுமே நம்மளால இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ண முடியும். இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த 3 வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்லேயே இன்னொரு மாதிரி நம்மளால பண்ண முடியும். இப்போ இப்படி வச்சுக்கலாமே. இப்போ ஒரு பில்டிங், ஒரு பெரிய பில்டிங். ஓகே ஸோ அந்த பில்டிங்ல ஒரு 10 மாடி இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வேணும். அது எந்த மாடியில இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, எந்த ஃப்ளோர்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதை விட அதுக்கு அடுத்த இருக்க ஃப்ளோர்ல நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தேவையான பொருள் ஏதோ ஒரு ஃப்ளோர்ல இருக்கு. அந்த ஃப்ளோர்ல நீங்க போய் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கும் மேல எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் இருந்தா நீங்க அந்த ஃப்ளோருக்கு போகணும்னு அவசியம் இருக்காது. மொத்தமா 10 இருக்கு. உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து 5வது ஃப்ளோர்ல இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் செக் பண்ணுவீங்க, இருக்காது, இல்ல. அப்போ செகண்ட் ஃப்ளோர் போவீங்க, தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர். ஸோ ஃபிஃப்த் ஃப்ளோர் போயிட்டு உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா நீங்க 6th 7th 8th 9th 10th செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்க போனா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு தேவையானது கிடைச்சிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த லூப்பை நான் வந்து பிரேக் பண்ணணும். அதோட நான் தேடுற விஷயத்த விட்டுறணும். ஏன்னா நான் எதை தேடணும் அது எனக்கு கிடைச்சிடுச்சு. மறுபடியும் நான் கிடைச்ச ஒரு விஷயத்த போய் தேட முடியாது இல்லை. ஸோ அப்போ நான் எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா நான் அந்த லூப்பை வந்து முடிச்சுக்கணும், அது க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ சேம் நான் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஸ்டார்ட் பண்ண போறேன், 0th ஃப்ளோர் ஸ்டார்ட் பண்ண போறேன். இங்க கண்டிஷன் என்னன்னா மேக்சிமம் ஃப்ளோர் என்கிட்ட 10 ஃப்ளோர் தான் இருக்கு அந்த பில்டிங்ல. நான் ஒரு ஃப்ளோரா செக் பண்ண போறேன். இன்க்ரிமெண்ட் I++ ஒரு ஃப்ளோரா நான் செக் பண்ண போறேன். இங்க நான் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்க போறேன். என்னன்னா 5வது ஃப்ளோர்ல எனக்கு தேவையானது இருக்கு அப்படின்னா அப்ப 5வது ஃப்ளோர்ல நான் என்ன பண்ண போறேன்னா எப்போ 5th ஃப்ளோர் நான் போறனோ அப்போ எனக்கு இந்த லூப் வந்து க்ளோஸ் ஆயிடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த பிரேக் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த பிரேக் கீவேர்டு நம்ம யூஸ் பண்றோம்னா எப்போ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதோ அப்போ இந்த லூப்பை பிரேக் பண்ணிடும். ஸோ அதாவது இது இன்னும் எக்ஸாம்பிளா சொன்னா ஒரு லிஃப்ட் 10 மாடி இருக்க ஒரு பில்டிங்ல 5வது மாடிக்கு நீங்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ 5வது மாடியை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் 5வது மாடியில போயிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறுத்தி டோர் ஓப்பன் ஆகி நீங்க போயிடுவீங்க. அதுக்கு மேல 10 மாடி இருந்தாலும் அந்த லிஃப்ட் அங்க 10வது மாடி வரைக்கும் போகாது, 5th ஃப்ளோர்லயே நின்றும். கரெக்டா? வேற யாராவது லிஃப்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு ஃப்ளோருக்கு ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஃப்ளோருக்கு அது போகும், இல்லைன்னா போகாது, 5thலேயே தான் நிற்கும். கரெக்டா? ஸோ இங்கேயும் அதே தான். இது அந்த லிஃப்ட் எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கலாம். ஒரு பில்டிங், நான் 5வது ஃப்ளோர் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். 5வது ஃப்ளோர்ல எனக்கு போய் நின்றுணும் அந்த லிஃப்ட், அதுக்கு மேல எனக்கு போகக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன இந்த லூப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் பண்ணணும். ஸோ அதாவது இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஒர்க் ஆகுதா செக் பண்ணலாமா? ரெஃப்ரெஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட் 0ல ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் வந்திருக்கு. இந்த 5வது ஃப்ளோர் இந்த இஃப் கண்டிஷன் மேட்ச் ஆனதுனால எனக்கு இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கும் மேல நடக்கல. நானா கண்டிஷன் 10 வரைக்கும் வச்சிருக்கேன்.
நான் அந்த பிரேக் போடலை அப்படின்னா எனக்கு 10 வரைக்கும் நடந்திருக்கும். கரெக்டா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, எத்தனை இருக்கோ அத்தனை வரைக்கும் நடந்திருக்கும். ஆனா நான் இங்க கண்டிஷன் வச்சு நான் 5வது ஃப்ளோர் தான் போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு 5வது ஃப்ளோர் தான் வேணும் அப்படின்னு. 5வது ஃப்ளோர் போனா எனக்கு லெஃப்ட் நின்றுணும். ஏன்னா நான் ஒரு பொருள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பொருள் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு இந்த லூப் இருக்கக்கூடாது, முடிஞ்சிடணும். அப்போ அந்த கண்டிஷன் எப்போ பாஸ் ஆகுதோ அப்போ நான் என்னோட லூப்பை பிரேக் பண்ணிடுறேன். இந்த பிரேக்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக் பண்றதுக்கு நம்ம இந்த பிரேக் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இன்னொன்று கண்டினியூ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டினியூ என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அது கிடைச்சிடுச்சு. இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாமே, மொத்தமா வந்து இப்போ நிறைய அந்த கோல்டுலாம் போய் சர்ச் பண்ணுவாங்க. நீங்க மேபி கொஞ்சம் உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அந்த டிஸ்கவரி சேனல்லாம் நிறைய பொருள்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய எல்லாம் சில பேர் வந்து குரூப்பா போயிட்டு பொருள்லாம் கண்டுபிடிப்பாங்க. பழங்காலத்து பொருள்லாம் நோண்டி நோண்டி கண்டுபிடிப்பாங்கல்ல, இல்ல கோல்டு எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு பிளேஸ்ல போயிட்டு அந்த கோல்டு இருக்கா, இல்ல அந்த ஒரு பொருள் பழங்காலத்து பொருள் ஏதாவது இருக்கா, மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு பொருள் கிடைச்சிடுச்சு அப்படின்னா விட்டுற மாட்டாங்க. அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னும் அந்த ஒரு மொத்த ஏரியாவையும் கவர் பண்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னும் வேற ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்றத தேடுறதுக்காக. ஸோ இங்க நம்மளும் அதுதான் பண்ண போறோம். எனக்கு இங்க எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பொருளாவது கிடைக்கணும். அப்படி ஒரு பொருள் கிடைச்சிடுச்சுன்னா நான் வந்து இன்னும் அதை கண்டினியூ பண்ணுவேன். என்னோட எண்டு வரைக்கும் என்னோட மெயின் கண்டிஷன் இருக்கு. அதாவது இப்படி வச்சுக்கலாமே, மொத்தமா என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்ல நான் சர்ச் பண்ண போறேன். இந்த ஒரு கோல்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, இல்ல பழங்காலத்து பொருள் ஏதாவது இருக்கா இல்லையான்னு. அந்த லேண்டோட சைஸ் வந்து ஒரு ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 400 சதுரடி. அப்போ எனக்கு அந்த 400 சதுரடியில 100 சதுரடி நான் தேடும் போதே எனக்கு வந்து ஏதாவது பொருள் கிடைக்கலாம். அப்ப எனக்கு ஒரு பொருள் மட்டும் போதும்னா, அட்லீஸ்ட் ஒரு பொருள் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னா நான் பிரேக் பண்ணிடுவேன். என்னோட என்னோட நான் தேடுற விஷயத்த நான் அப்படியே விட்டுருவேன். மீதி 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா, அதை நான் தேட மாட்டேன். ஆனா நான் வந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டையும் கவர் பண்ணணும். எனக்கு என்னதான் ஒரு பொருள் கிடைச்சிட்டாலும் நான் இன்னும் மீதி இருக்க ஸ்கொயர் ஃபீட்டையும் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நான் தேடுறேன், அது எனக்கு கிடைச்சிட்டாலும் மீதி இருக்க இடம், இப்ப அந்த ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஒரு லேண்ட் சொன்னோம்ல, அந்த லேண்ட்லயும் நான் தேடணும். எனக்கு அந்த லூப் வந்து கண்டினியூ ஆகணும், எண்ட் ஆகுற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா, அதுக்கு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கண்டினியூ இப்போ ஒரு டைம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுவும் செக் பண்ணலாம். ஓகேவா? இந்த கண்டிஷன் ஒரு டைம் தான் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் 5க்கு வந்த உடனே நம்ம இதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணோம், லூப்பே க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்க எனக்கு என்னதான் அந்த பொருள் கிடைச்சிருந்தாலும் நான் மறுபடியும் போயிட்டு மீதி இருக்க இடத்துல நான் போய் சர்ச் பண்ண போறேன். எனக்கு இன்னும் வேற ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம், அதனால நான் சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இருக்கு அப்படின்னா, அப்போ எனக்கு கிடைச்சிட்டாலும் கண்டினியூ பண்ணு இந்த லூப்பை, அந்த சர்ச் பண்றதை நீ கண்டினியூ பண்ணு. எது வரைக்கும் அப்படின்னா, நம்மளோட அந்த ஓவரால் லேண்ட் கவர் ஆகுற வரைக்கும். ஸோ இங்கேயுமே நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிஷன் என்ன, எவ்வளோ அந்த ஃபிக்ஸ்டு கண்டிஷன் என்ன, எவ்வளோ தூரம் நம்ம சர்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 400 ஸ்கொயர் ஃபீட்னா 400 ஸ்கொயர் ஃபீட் தான். அதுக்கு மேல லேண்ட் இல்லை, நம்மளால சர்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபிக்ஸ்டா நான் எவ்வளோ வச்சிருக்கணும் அது வரைக்கும் எனக்கு லூப் ஆகணும், என்னதான் எனக்கு ஒரு இடத்துல கிடைச்சிட்டாலும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இங்க எனக்கு 5வது ஃப்ளோர் அதெல்லாம் ஒரு இந்த இடத்துல ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கலாம். அந்த 10 ஸ்கொயர் ஃபீட்ல 5வது ஸ்கொயர் ஃபீட்லயே எனக்கு ஒரு பொருள் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர் ஃபீட்லயே எனக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கு, நான் அதை எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குன்னா, அப்ப நான் எடுத்துட்டாலும் மீதி இருக்க 5 ஸ்கொயர் ஃபீட்டையும் நான் வந்து கண்டுபிடிக்கணும், தேடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ அப்போ நான் அதை வந்து நினைக்கிறேன், எனக்கு மீதி இருக்கிறது தேடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அப்போ இதை கண்டினியூ போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ செக் பண்ணுவோமா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 வரைக்கும் நார்மலா நடந்திருக்கும். இந்த 5 அதாவது இந்த லைன் இதுதான் வந்து இஃப்க்குள்ள போயிட்டு
ஒர்க் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகி உள்ள போகும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டினியூ கொடுத்ததுனால இந்த ரிமைனிங் இருக்க லூப், ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 6, 7, 8, 9, 10 அது வரைக்கும் எனக்கு இந்த ரிமைனிங் லூப் நடந்தது. ஸோ இது இன்னும் நம்ம நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏரியாவை ரீச் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் கண்டினியூ பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ச்சிங் ஏரியா இங்கே வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இடத்துல ஸோ ஃபர்ஸ்ட் சர்ச்சிங் ஏரியா எப்பயும் போல நான் ஒன்று நாள் தேடிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏரியா, செகண்ட் ஏரியா, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்துன்னு. நான் எக்ஸ்பெக்டட் ஏரியாவை மீட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் எக்ஸ்பெக்டட் ஏரியாவை மீட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நான் ரிமைனிங் இருக்க ஏரியாஸும் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதனால நான் அந்த லூப்பை கண்டினியூ பண்ணி ரிமைனிங் இருக்க லூப்பையும் நான் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லூப்பை வந்து எண்டு வரைக்கும் நடக்கணும், என்னதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிட்டாலும் எண்டு வரைக்கும் நடக்கணும் அப்படின்னா இந்த கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணேன். இல்லை நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போயிட்டேன், அதுக்கு மேலே எனக்கு எவ்வளோ இருந்தாலும் போக தேவையில்லை அப்படின்னு இருந்தால் பிரேக் யூஸ் பண்ணணும். பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு. ஓகேவா, ஸோ ஃபார் லூப் எல்லாருக்கும் கிளியரா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, நெஸ்டட் இஃப் வித்தவுட் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம இஃப் எல்ஸ் எப்படி பார்த்தோம், கம்பல்சரி இஃப் வேணும், எல்ஸ் இல்லாமலும் நம்மளால இஃப் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த காம்பினேஷன் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இந்த மூணுமே யூஸ் பண்ண முடியும். இல்ல வெறும் இஃப் எல்ஸ் மட்டும் போட முடியும், இல்ல வெறும் இஃப் மட்டும் போட முடியும். ஸோ நெஸ்டட் இஃப்லையும் அந்த மாதிரி தான். வேணும்னா வெறும் இஃப் மட்டும் யூஸ் பண்ண முடியும், இல்ல காம்பினேஷன்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ண முடியும், இல்ல இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் மூணும் சேர்ந்து யூஸ் பண்ண முடியும். பட் இஃப் இல்லாம எந்த காம்பினேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ நெஸ்டட் இஃப்லையும் அதை ஒர்க் மகாலட்சுமி புரிஞ்சுதான். நெஸ்டட் இஃப்லையும் எல்லாமே ஒர்க் ஆகும், பட் வித்தவுட் இஃப் எந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த லூப் பார்க்கலாம். அடுத்த டைப் ஆஃப் லூப் என்னன்னா வைல் லூப். ஸோ வைல் லூப் என்ன அப்படின்னா சேம் இதே மாதிரி நமக்கு 3 விஷயம் வேணும். ஸ்டார்டிங் பாயிண்ட், கண்டிஷன், எண்டிங் பாயிண்ட். ஆனா இதோட பேஸ் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட், இதோட யூசேஜும் டிஃப்ரெண்ட். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வைல் லூப். ஓகேவா, வைல் பண்ணிடலாம். வைல் லூப்போட பேஸ் ஸ்ட்ரக்சர், ஸோ பேஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா வைல் அப்படிங்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். அந்த வைல்குள்ள கண்டிஷன் போடணும். ஓகேவா, ஸோ அந்த கண்டிஷனுக்குள்ள நம்ம எப்படிபோல என்ன பண்ணணும்னு நினைக்குமோ அந்த லாஜிக்கல் பேக்கெட்ல போட்டு எழுதி அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து வைல் லூப்போட பேஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ எங்க வந்து இந்த இனிஷியலைசேஷன் அப்புறம் இந்த இன்க்ரிமெண்ட்லாம் எங்க போடுறது அப்படின்னு கேட்டா
இந்த வைல் லூப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியலைசேஷன் போடணும். அதாவது இப்போ பேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, வைல் அப்படிங்கிற கீவேர்ட் சம் கண்டிஷன், நான் இப்போ சும்மா ட்ரூன்னு வைக்கிறேன். இதுக்குள்ள சும்மா என்ன வேணா நான் பண்ணிக்கலாம், இந்த லாஜிக் வேணா எழுதி வச்சுக்கலாம், ஹலோ அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. அப்போ இங்க இதுக்கு எப்படி இனிஷியலைசேஷன் நான் வைக்கிறது அப்படின்னா, இந்த வைல் லூப்புக்கு முன்னாடி. ஸோ இந்த let i equal to 0 அப்படின்னு வச்சுக்கணும். வேணும்னா இனிஷியலைசேஷன் வேணும் அப்படின்னா இங்க வச்சுக்கணும். எப்படி இன்க்ரிமெண்ட் பண்றது அப்படின்னா, இங்க இந்த லூப்புக்குள்ள நம்ம வேணும்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், i பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதை பண்ண முடியும். பட் ஆனா இந்த இனிஷியலைசேஷன், இந்த இன்க்ரிமெண்ட் கம்பல்சரி இந்த லூப்புக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. இந்த இது இல்லாமலும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். நான் அதனாலதான் சொன்னேன், இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லும் போதே நான் சொல்லியிருப்பேன், வெறும் வைல் அப்படிங்கிற கீவேர்ட், அதுல கண்டிஷன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. மற்றபடி இனிஷியலைசேஷன், இந்த இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா இனிஷியலைசேஷன் வைல் லூப்புக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் வைல் லூப்புக்கு உள்ளதா யூஸ் பண்ணணும். இந்த நம்ம ஃபார் லூப்புக்கு கொடுத்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ அப்போ இந்த வைல் லூப்போட அட்வான்டேஜ் என்ன, ஏன் வைல் லூப் நான் யூஸ் பண்ணேன், அப்போ ஃபார் லூப்பு அதுக்கும் ஃபார் லூப்புக்கும் இந்த வைல் லூப்புக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம ஃபார் லூப்ல என்ன பார்த்தோம், எனக்கு இவ்வளவுதான் ஒரு ஸ்டெப் ஏறுறமா, எனக்கு 10 ஸ்டெப் 12 ஸ்டெப் தான் இருக்கு அப்படின்றது எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். நான் 12 ஸ்டெப் தான் ஏற போறேன் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு லெஃப்ட், நான் ஒரு 10 ஃப்ளோர்ல 5வது ஃப்ளோர் போக போறேன் அப்படின்னா 5வது ஃப்ளோர் போக போறேன்னு எனக்கு தெரிஞ்சிடும் முன்னாடி. மொத்தமா 10 தான் இருக்கு, அதுல நான் 5வது ஃப்ளோர் போக போறேன். அதே மாதிரி நான் இப்போ ஒரு விஷயத்த தேடுறேன், கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு விஷயத்த தேடுறேன்னா அந்த விஷயம் மொத்தமா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் தான் நான் தேட போறேன். அதுல 100 ஸ்கொயர் ஃபீட்லேயே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் மீதி இருக்க 300 ஸ்கொயர் ஃபீட்லேயே நான் கண்டினியூ பண்ண போறேன். ஸோ இங்க நல்லா பாத்தீங்கன்னா எண்டு நமக்கு தெரியும், ஸ்டெப்பா இருந்துச்சுன்னா 10 இல்ல 12 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த லெஃப்ட் ஓவரால் பில்டிங்ல 10 ஃப்ளோர் இருக்குன்னா 10ன்றது நமக்கு தெரியும். ஸோ எண்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியும். ஆனா வைல் லூப்ல எண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது டைனமிக், நமக்கு ஃபிக்ஸ்டா தெரியாது. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த வைல் லூப் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு ப்ராம்ப்ட் வந்து வாங்க போறேன். ஸோ அதாவது ஒரு இன்புட் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த ப்ராம்ப்ட் அதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன், வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த ப்ராம்ப்ட்ல வாங்குற விஷயம், ஸோ அதாவது ஒரு இன்புட்டா நான் வாங்க போற ஒரு யூசர் கிட்ட இருந்து வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த ப்ராம்ப்ட்ல வாங்குற விஷயம் ட்ரூவா இருந்துச்சுன்னா, அதாவது எஸ் எஸ் நோ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்ல யாரு கொடுப்பாங்கன்னா ஒரு யூசர் தான். இப்போ நான் வந்து கொடுக்க போறேன், அவ்வளவுதான். ஓகேவா? வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நான் சொல்றேன், யூசர் கிட்ட நான் ஒரு ப்ராம்ப்ட் வாங்க போறேன், அதாவது ஒரு இன்புட் வாங்க போறேன். அது எப்போ க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா, அவங்க எப்போ யூசர் எஸ்ன்னு கொடுக்குறாங்களோ அப்போதான் க்ளோஸ் ஆகும், அன்னைக்கு க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ நீங்க நல்லா யோசிங்க, யூசர் எப்போ எஸ் கொடுப்பாங்கன்னு யாருக்கு தெரியும், நமக்கு தெரியுமா? அந்த யாரு எந்த யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எப்போ கொடுக்க போறாங்க. கரெக்டா? அன்ன வரைக்கும் தெரியவே தெரியும், யாருக்குமே தெரியாது அந்த லூப் வந்து, ஐ மீன் அந்த யூசர் வந்து எஸ் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன். ஸோ நீங்க வந்து ஒரு வேரியபிள் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் யூசர் கிட்ட. ஸோ அவங்க வந்து ஆன்சர் பண்ண போறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் இனிஷியலா எனக்கு என்னன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன கண்டிஷன் வைக்க போறேன்னா, இந்த இன்புட்ல அதாவது யூசர் கொடுக்கக்கூடிய ஆன்சர் வந்து எஸ்ஸா இருக்கணும். அப்படி எஸ்ஸா இல்லைன்னா நான் மறுபடியும் யூசர் கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கணும் இன்புட்டை. அவங்க எஸ்ன்னு கொடுக்குற வரைக்கும் அவங்களை நான் விடக்கூடாது, எஸ்ன்னு கொடுக்கணும். அவங்க எப்போ எஸ்ன்னு கொடுக்குறாங்களோ அப்போ நான் இந்த லூப்பை முடிச்சிருப்பேன். அப்போ இந்த லூப்பை எனக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதா இங்க நம்ம பண்ண போறோம். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து என்டர் த நம்பர் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்கலாமே. டூ யூ அக்ரி அப்படிங்கிற மாதிரி யூ அக்ரி. ஸோ இதில் வந்து அவங்க எஸ் ஆர் நோ ஏதாவது ஒன்று சொல்லணும். ஸோ அவங்க சொல்லல எஸ்ன்னு சொன்னாங்கன்னா இந்த லூப்பு முடிஞ்சிடும். அப்படி வேற என்ன சொன்னாலும் இந்த லூப் வந்து முடியக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் எப்போ எஸ்ன்னு சொல்றாங்களோ அப்போ லூப் முடிஞ்சிருச்சுன்னா நான் ஜஸ்ட் வந்து யூ அக்ரி அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா ஒரு கன்சோல் வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ப்ராம்ப்டை யூசர் கிட்ட இன்புட்டா வாங்க போறோம். அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இனிஷியலா, அதனால எம்டி ஸ்ட்ரிங். ஸோ நான் கண்டிஷன் என்ன வச்சிருக்கேன்னா யூசர் கிட்டேருந்து நான் எஸ்ன்ற அந்த வேர்டை வாங்கணும். அதுதான் என்னோட மோட்டிவ். ஆனா அவங்க எப்போ எந்த டைம்ல கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, எத்தனாவது அட்டம்ப்ட்ல கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ இங்க வந்து ஸோ இந்த ஒரு ஆன்சர் நான் வாங்க போறேன், அக்ரி பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ எஸ்ன்னு கொடுக்குறாங்களோ அப்போ இந்த லூப் முடிஞ்சிடணும். இல்லை அப்படின்னா இந்த லூப் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்க எந்த அட்டம்ப்ட்ல எஸ்என் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வரைக்கும் அவங்க கிட்ட நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். எப்போ கொடுக்குறாங்க எஸ்என் கொடுக்கணும் அப்போ அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க, அதோட நான் இந்த லூப்பை முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்க லூப் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா டூ யூ அக்ரி எஸ் ஆர் நோ அப்படின்னு இருந்துச்சா, நான் இப்போ என்ன பண்றேன் நோன் கொடுக்குறேன். நோன் கொடுத்து ஓகேன்னு கொடுக்குறேன். எனக்கு மறுபடியும் இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் சும்மா வேற ஏதாவது இப்போ என் பேர் அடிக்கிறேன், சும்மா மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் எனக்கு அந்த ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லூப் நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் முடியல. நான் எப்போ எஸ்ன்னு கொடுக்குறணும், நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்றது எப்போ நான் எஸ்ன்னு கொடுக்குறணும் அப்போ டைப் மாதிரிதா இந்த டைப் தப்பா வச்சு இந்த வேரியபிள் நேம் தப்பா இருக்கிறது தான். அதனால லூப் பண்ணி க்ளோஸ் ஆகல. நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நோ கொடுக்குறேன். எனக்கு இந்த லூப் மறுபடியும் நடக்குது. இப்போ எஸ் கொடுக்குறேன். எனக்கு லூப் மாற்றி கொடுத்துருக்கோம் கண்டிஷனு. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ மூணுமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஆன்சர் அப்படின்னு அந்த வேரியபிள் நேம் கரெக்டாக கொடுங்க. ஒன்றும் அந்த இது நிற்கவே நிற்காது கடைசி விட்டோம். ஸோ வைல் லூப் ஆன்சர் எப்போ எஸ்ன்னு கொடுக்குறாங்களோ அது கொடுத்துட்டாங்கன்னா அக்ரீட் ஆகிடும். அது வரைக்கும் இல்லை வேற என்ன கொடுத்தாலும் இந்த லூப் நடந்து அது கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ். ஸோ இங்கே இது வந்துருச்சு. வந்து சொல்லி எஸ் நான் கொடுக்குறேன், எனக்கு அந்த லூப் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த கன்சோல்ல பார்த்தீங்கன்னா யூ அக்ரீட்னு வந்து யூ அக்ரீட் வந்துருச்சா. இப்போ இதுவே நான் என்ன பண்றேன் நோன்னு கொடுக்குறேன், நான் அக்ரி பண்ணல அப்படின்னா மறுபடியும் கேட்பேன். இல்லை நான் சும்மா வேற ஏதாவது அருண் அப்படின்னு கொடுக்குறேன், இல்லை வந்து வேற என்ன எது வேணா நான் டைப் பண்றேன். நான் என்ன டைப் பண்ணாலும் என்னோட கண்டிஷன் அங்க மேட்ச் ஆகாது. ஸோ எனக்கு மறுபடியும் இது நடந்துகிட்டே. ஸோ இங்க மெயினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட கண்டிஷன் பாஸ் ஆகுற வரைக்கும் அது நடக்கணும். அதாவது நமக்கு எவ்வளவு தூரம் அந்த லூப் நடக்கணும்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு வேணா நடக்கலாம். ஆனா அந்த கண்டிஷன் ஒரு கண்டிஷன் இங்க வச்சு, அதாவது இப்போ இப்படிதான் ஒரு 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 1000 கீ பைக்கையோ ஏதோ ஒரு கீ வீட்டுல போடுற அந்த லாக் கீயோ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 1000 சாவி இருக்கு ஒரு பூட்டுக்கு. நீங்க ஒரு சாவியா எடுத்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க லாக் பண்றது. இப்போ அந்த நிறைய கேம் ஷோஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, கை கால கட்டி போட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ கீ வந்து எடுத்து கரெக்டான கீ எடுத்து லாக் லாக் ஓப்பன் பண்ணிட்டா கை வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஆனா ஒரு ஒரு 10-20 கீ இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 20 கீழ இல்ல உங்களுக்கு எண்ண முடியாத அளவுக்கு கீ இருக்குன்னு வச்சுக்கலாம். நிறைய கிடைக்கும், உங்களால எண்ண முடியல
எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம லூப் போட்டு ஃபார் லூப்ல பண்ணிடலாம். ஆனா இப்ப நமக்கு எவ்வளவு கீ இருக்குன்னே தெரியல. எடுத்து நான் ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணும். ஸோ அப்போ ஒண்ணு ஒண்ணா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கீயா எடுத்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுதா? ஆகல. மறுபடியும் இன்னொரு கீ எடுத்து ட்ரை பண்ணும். அதுவும் ஓப்பன் ஆகலைன்னா இன்னொரு கீ. இந்த மாதிரி இருக்கிற எல்லா கீயும் ஒண்ணு ஒண்ணா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஓப்பன் ஆகுதா இல்லையா? ஓப்பன் ஆகுதா இல்லையா? எப்போ அது ஓப்பன் ஆகுதோ உங்களோட கை ரிலீஸ் ஆயிடும். விச் மீன்ஸ் அந்த லூப் க்ளோஸ் ஆயிடும். ஸோ நீங்க இதுக்கப்புறம் இருக்க கீயை எடுத்து செக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அந்த லூப்பை அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு கண்டிஷன் ஒண்ணு. நான் இந்த இடத்துல என்னோட வேலை என்னன்னா அந்த பூட்டை திறக்கணும். ஆனா அது எப்போ திறப்பேன் அப்படின்னா எனக்கு தெரியாது. அந்த கீ எந்த கீ மேட்ச் ஆகணும். ஏன்னா அவ்வளவு கீ இருக்கு. நிறைய கீ இருக்கு. ஸோ அப்போ அந்த கீழ நான் ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஏதாவது ஒரு ட்ரைல உங்களுக்கு அந்த கீ வந்து மேட்ச் ஆகி அந்த லாக் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்போ அது வரைக்கும் நீங்க கீயை போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எண்டு என்னன்னு தெரியாது. ஆனா கண்டிஷன் எனக்கு இந்த ஒரு பூட்டை வந்து எனக்கு திறந்தா போதும். எவ்வளவு கீ வேணா நான் ட்ரை பண்றேன். அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு பண்ணணும்னு இருக்கு அப்படின்னா, அதுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப் அப்படின்னா ஃபிக்ஸ்டா இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் எண்டிங். எனக்கு இவ்வளவுதான் நடக்கணும், எனக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டா எனக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னா ஃபார் லூப். இல்ல எனக்கு வந்து என்னோட அந்த டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியும். நான் எங்க போகணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நான் எவ்வளவு நேரத்துல போவேன். இல்ல இப்போ ஒரு பூட்டு இருக்குன்னா அந்த பூட்டை திறக்கணும்னு எனக்கு தெரியும். அதுதான் என்னோட வேலை. ஆனா இங்க எவ்வளவோ கீஸ் இருக்கு. அதுக்கு மேட்ச் ஆகாத கீயும் இருக்கு, மேட்ச் ஆகிற கீயும் இருக்கு. ஸோ அப்ப அந்த எல்லா கீல இருந்து நான் அந்த ஒரு மேட்ச் ஆகிற கீயை கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க எவ்வளவு கீ இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் எடுத்து ஒண்ணு ஒண்ணாதான் ட்ரை பண்ணி ஆகணும். வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஸோ அதுக்கு வைல் லூப் போய்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஷியேஷன் தான் இந்த ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். அண்ட் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும் ரெண்டு. ஓகேங்களா? பட் இந்த யூசேஜ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கும். ஃபிக்ஸ்டா ஒரு கண்டிஷன், ஃபிக்ஸ்டா நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சா ஃபார் லூப். இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து தான் எனக்கு ஆன்சர் நான் கண்டுபிடிக்கணும். இல்ல ட்ரை பண்ணி என்னோட ஆன்சர் இதுவா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்க ஒரு கண்டிஷன் வச்சு அந்த கண்டிஷன் பாஸ் ஆகுற வரைக்கும் அந்த லூப் நடக்கணும் அப்படின்னா அப்போ வைல் லூப் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி யூசர் கிட்ட ஒரு இன்புட் வாங்குறது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இன்புட்டா அவங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் அவங்களை கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லையா? ஒரு நிறைய கீ இருக்கு, அந்த பூட்டை நான் திறக்கணும். அந்த அந்த பூட்டை திறக்கிற வரைக்கும் நான் அந்த கீயை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அப்போ வைல் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு லூப்லயும் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபார் அண்ட் வைல் லூப்.